வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு என்ன தெரியும், ஆனால் தெரியாது. சுயமாய் சிந்தித்தே தெளிவோம் அன்பர்களே. ஏய் பணமே, தெரியுமா தெரியாதா? அட என்ன இது? கேள்வி என்னன்னு தெரிஞ்சால் தானே விடை தெரியுமா இல்லை தெரியாதான்னு சொல்ல முடியும். ஓ அப்படியா? கேள்வி கேட்டுக்கோ. மூவாசை அளவறிந்தால் கேடில்லை எனும்போது மாற்றுவதேன் மூவாசை? இந்த கேள்விக்கு பதில் தெரியும், ஆனால் தெரியாது. என்ன இழுக்கிற? உண்மையிலே பதில் தெரியுமா தெரியாதா? இல்லை தெரியும், நல்லா தெரியும். ஓகே, மூவாசைகள் என்னென்ன? பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை. ஆமாம் தெரியும். மூவாசை இல்லாமல் உலக வாழ்வு இல்லை, தெரியும். அதோட ஆசை இல்லாமல் இருக்க முடியாது, அதுவும் தெரியும். இரு ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற புத்தரின் வாக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, பேராசை பெருநஷ்டம்னு தெரியும். அப்போ சொல்லு, துன்பத்திற்கு காரணமான ஆசைகளை என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது. மூவாசை இல்லாமல் இருக்க முடியாது. மூவாசை இல்லாமல் இருக்க முடியாது, அது தெரியும். ஆனால் அந்த 3 ஆசையே பேராசையாகி நம்மையே அழிக்கும்னு தெரிஞ்ச பிறகு அது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலை. அதான் சொன்னேன் தெரியும், ஆனால் தெரியாதுன்னு. சரி தெரிய வைக்கிறதுக்கு, அதாவது தெளிய வைக்கிறதுக்கு நம்ம அருட்தந்தை அவர்களின் சிந்தனையை சிந்திப்போமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா கேள்வியிலேயே பதில் இருக்கே. அட தெரியாதா? என்ன கேள்வியிலேயே பதிலா? இருப்பா கொஞ்சம் சிந்திக்கிறேன். என்ன கேள்வி கேட்டீங்க? மூவாசை அளவறிந்தால் கேடில்லை எனும்போது மாற்றுவதேன் மூவாசை, இதுதானே கேள்வி. அட ஆமாம், மூவாசை அளவு அறிந்தால் கேடில்லை. ஆம், அளவு அறிந்து 3 ஆசைகளையும் ஆசை சீரமைத்தல் அகத்தாய்வு பயிற்சி மூலம் சீரமைத்தால் தீதில்லை, நலமே. ஆசை சீரமைக்க தெரிஞ்சிட்டா மாற்றுவதேன் மூவாசை, உண்மைதானே? அட இப்போ தாங்க நம்ம அருட்தந்தையோட பாடல் கூட ஞாபகம் வருது. தெரியும். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதியுடனே பயன் கொள்வோம். சரி, சிந்தித்து பார்த்தி மதியுடனே பயன் கொள்ளலாம் அன்பர்களே. இப்போ மூவாசை அளவறிந்தால் கேடில்லை தெரியும் தானே? தெரியும். ஆசை சீரமைத்தல் பயிற்சி தெரியும். ஆனால் நல்லா தெரியுமுங்க. அகத்தாய்வு பயிற்சியில் ஆசை சீரமைத்தல் பயிற்சி ரொம்ப நல்லாவே தெரியும். இச்சை ஆசை எழும்போதே காரணம் கண்டிடலாம். இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடுவோம். இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகித்திடுவோம். அதனால் இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில். ஆசையின் முதல் படி காமதேனு. ஆசை ஒழுங்குற்றால் அதுவே கற்பகம். ஆசை உயர்நிலை சிந்தாமணி ஆகும். எண்ணம் ஆராய்வோம், சினம் தவிர்ப்போம், ஆசை சீரமைப்போம், கவலை ஒழிப்போம். தெரியுமா தெரியாதா? அட தெரியும், நல்லாவே தெரியும். மனவளக்கலை பாடங்கள் அனைத்தும் நமக்கு நலம் தரும், வளம் தரும் என்பது தெரியும். நன்றி. வாழ்க வளமுடன்.